வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவல், உருளைக்கிழங்கு இந்த ரெண்டு பொருளை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் 1 கப் அவலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த அவலை நான் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட தயிர் இல்லை அப்படின்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன சிலிண்டர் ஷேப்க்கு கையிலேயே நல்லா உருட்டிக்கோங்க. சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிட்டு நல்லா டைட்டாக 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துட்டேன். நீங்கள் இந்த ஷேப்பில் தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் வெந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.